இப்போ நம்ம பார்க்க போகிறது சப்ஸ்டியூஷன் சைஃபர். சப்ஸ்டியூஷன் சைஃபர் வந்து சீசர் சைஃபர் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா ரெண்டுமே நம்ம லெட்டர்ஸ் தான் சேஞ்ச் பண்ணணும். பட் ஆனால் சீசர் சைஃபரில் நம்ம ஃபிக்ஸட் லெட்டர்ஸ் ஆஃப் கீன்னு ஒன்று வச்சுட்டு அந்த அத்தனை லெட்டர்ஸை ஷிஃப்ட் பண்ணோம். லைக் ஏ வந்து +3 போட்டு டி சி அந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் பண்ணோம் ஃபார்வர்டில். இப்போ நம்ம இதில் எப்படி பண்ணுவோம்னா ஒரு கீன் ஒன்று ஃபிக்ஸட் வேல்யூ ஒன்று வச்சுருப்போம். லைக் இந்த மாதிரி ஏக்கு கியூ, பிக்கு டபிள்யூ, இந்த மாதிரி நம்ம ரேண்டம் லெட்டர்ஸ் நம்மளே வைப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு தடவையும் அந்த ஹேஷிங்ன்ற வேல்யூ நடக்கும். ஹெச்சுக்கு என்ன இங்கே வருமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே இந்த ஹெச்ன்றதுனால ஏ பி சி டி இந்த மாதிரி அதுக்கேற்ற லெட்டர்ஸ் நம்ம மேட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ஹேஷிங் வேல்யூஸ் நடக்கும். இதுதான் வந்து சப்ஸ்டியூஷன் சைஃபர். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் என்கிரிப்ஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். இதில் நம்ம இன்புட் டெக்ஸ்ட்டும் அண்ட் நம்ம ரைட் பண்ண ஸ்பெசிஃபிக் கீ எந்த ஆர்டரில் இருக்கணும்ட்டு நம்ம கீ ரைட் பண்ணியிருக்கோம். அந்த கீ அண்ட் ஆல்ஃபபெட்டில் ASCII டாட் அப்பர் கேஸ். இது எப்படின்னா எல்லா லெட்டர்ஸையுமே நார்மலி A to Z அப்பர் கேஸில் மாற்றுவோம். அண்ட் கீ மேப்பிங் எப்படின்னா ஆல்ஃபபெட்ஸும் கீஸையும் மேப்பிங் பண்ணுறதுக்காக இந்த ஆல்ஃபபெட்டிக் கீஸையும் மேப்பிங் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது. ரிசல்ட்ன்றது வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து ரிசல்ட்டாக இங்கே தான் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம ஃபார் லூப்பில் எல்லா கேரக்டருமே அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம லூப் பண்ணணும். ஒரு லெட்டர்ஸுமே அப்பர் கேஸாக மாற்றி நம்ம வந்து இது ரீப்ளேஸ் பண்ண ஒரு லெட்டர்ஸுமே நம்ம இங்கே கீ வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இந்த கீ வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணுறது இந்த ப்ரோக்ராம் இஃப் கண்டிஷன். அண்ட் எல்ஸ் கண்டிஷன் வந்து நமக்கு வந்து இருக்கிற ஸ்பேசஸ் அண்ட் சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ரிசல்ட் யூஸ்வல் ஃபைனலாக ஹேஷ்ட் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இது வந்து டீக்ரிப்ஷன் ஃபங்க்ஷன், அதோட ஆப்போசிட். டீக்ரிப்ஷன் பண்ணால் ரிவர்ஸ் பண்ணும். அதை வந்து அதே வேல்யூஸை அப்படியே ரிவர்ஸ் பண்ணும். இருக்கிற கீ வேல்யூஸ்லேருந்து ரிவர்ஸ் பண்ணி திருப்பி நம்ம நார்மல் ஓல்டு வேல்யூஸ் கொண்டு வரும் ஒரிஜினல் டேட்டாக்கு. இந்த இஃப் கண்டிஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணும். மேலே நம்ம பார்த்த இன்கிரிப்ஷன் மாதிரி டிகிரிப்ஷனில் இந்த கீ வேல்யூஸ் வந்து எல்லாத்தையும் ஒரிஜினல் ரிவர்ஸ் பண்ணும். இது சிம்பிள்ஸை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரிசல்ட்டை ஷோ பண்ணும். அண்ட் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். இந்த ஹலோன்றதோட வேல்யூ வந்து ITSSC. இது எப்படின்னா இங்கே இருக்கிற நான் கொடுத்த கீ வேல்யூஸ்க்கு வந்து தான் வரும். இதை நான் ரன் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஹலோன்னு இன்புட் கொடுத்துருக்கேன். அதுக்கேற்ற ஹேஷ்ட் வேல்யூஸ் வந்திருக்கு. இது நம்ம கொடுத்த கீ வேல்யூஸ். ஸோ இந்த ஹலோக்கு பதில் வேர்ல்டுக்கு VGKSR வந்துருக்கு. ஸோ இதுவே நம்ம வேல்யூஸ் நான் இங்கே ஆருக்கு பதில் எஸ்க்கு பதில் ஆர் ஷிஃப்ட் பண்ணதுனால இங்கே ஆர் வந்த இடத்துல இங்கே எஸ் வந்திருக்கு. இதுதான் ஆக்சுவலாக அந்த கீ வேல்யூஸ் நம்ம இங்கே என்ன போடுறோமோ அதுக்கேற்ற மேட்ச் பண்ணி நமக்கு ஹேஷ் பண்ணும். இதுதான் சப்ஸ்டியூஷன் சைஃபர்.